அடுத்தது இந்த பொங்கல் ஏனாம் 3000 கொடுக்கறதுக்கு வந்தாரு. எங்க வந்தாரு? அவர் மோலையார் தெருவுக்கும் ரெட்டியார் தெருவுக்கும் போனாரு. காலனிக்கு எட்டியா பார்க்கல. அவரு காலனிக்கு வந்தாக்கா எதனா அவருக்கு தீட்டுக்கிட்டு பட்டுடுமோ என்ன தெரியல. இந்த முறை அவர் கண்டிப்பா நாங்க காலனிக்காரங்க எல்லாம் ஓட்டே போட மாட்டோங்க. இந்த தொகுதி எம்எல்ஏ நந்தகுமார் நான் யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன சொல்லுங்களா? ஏங்க அவரு எம்எல்ஏ, அவரே லஞ்சம் வாங்குறாரு. அவரு ஆளுங்க பினாமியில போராடுங்கள. இந்த ஊசூர் வட்டாரத்துல ஒரு 4 பேர் இருக்கிறான். அவன் தான் அவங்களுக்கு பினாமி. அவங்க 4 பேரும் அவங்களுக்கு லஞ்சம் வாங்கி போய் கொடுத்து அவர் ஆட்டோமேட்டிக்கா சந்திரில தான் படுத்துக்கிறாரு. அவர் லாட்ஜில் அவர் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல கட்டி வச்சுக்கிறாருன்னா 10 அடுக்கு லாட்ஜ் ஒண்ணு, அதுல ரூம் போட்டு ஏசியில படுத்துக்கிறாரு. இவன் வாங்கி போய் 4 பேர் கொடுக்குறான். மீதி தொண்டெல்லாம் சாவரம். மொத்த இடு பிடிச்சிக்கிறதுக்கு சாலையில போனாக்கா சாலை வசதியா போடாத ரோட்டுக்கு பில்லு வாங்கிக்கிறான். அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். மொத்தம் அந்த 2 கோடி 7 இருக்கிற மண்ணு மொத்தம் வாரி வித்து விட்டானுங்க. ஆமா போது பாரு மொத்த லாரி அவரு தான். வேற என்ன பண்ணுங்க? வேற என்ன கேளுங்க சொல்றான். நீங்க திமுக நிர்வாகின்னு கேள்விப்பட்டேன். ஹலோ, நான் தமிழரசன் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி, அப்புறம் ஒரு மாவட்ட பிரதிநிதி, 2 முறை மாவட்ட 13 முறை நான் ஜெயிலுக்கு போய்க்கிறேன். ஜெயிலுக்கு போய் என்னையே இந்த கதிக்கு ஆளாக்கிறாங்கடா. திருவோடு எடுக்கிற மாதிரி பண்ணிட்டானுங்க.